வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். நேர்மையை பற்றி பேசுவது என்பது எளிது. ஆனால் நேர்மையாய் வாழ்வது என்பதுதான் கடினம். சிலர் நேர்மையாக பேசுவதைப் போல வாழ்வதைப் போல நடித்து கொண்டே இருப்பார்கள். அதுவல்ல நேர்மை. எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மை தவறாது நம்முடைய தலைவர்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் வட மாவட்டங்களில் ஒரு வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவர் கட்சி தொண்டர்கள் அவர் தங்க சற்று வசதியான வீட்டை ஏற்பாடு செய்திருந்தனர். அவரின் படுக்கை அறையில் மலேசியாவிலிருந்து வாங்கப்பட்ட மின்விசிறி பொருத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்த மில்லத் அவர்கள், மின்விசிறி மிகவும் அழகாக இருக்கிறதே, அற்புதமாக காற்று வருகிறதே என்று யதார்த்தமாக சொன்னார். சுற்றுப்பயணம் முடித்து அவர் சென்னை திரும்ப அவர் ரயிலில் ஏறினார். தான் கொண்டு வந்த பொருட்கள் அடங்கிய பெட்டிகளை எண்ணினார். ஒரு பெட்டி மட்டும் அதிகமாக இருந்தது. என்ன அது என்று கேட்டார். அந்த பெட்டியை பிரிக்க சொன்னார். அதில் அந்த மின்விசிறி இருந்தது. அந்த பெட்டியை இறக்கச் சொன்னார் கீழே. இதை நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்றார். ஐயா, தாங்கள் நன்றாக இருப்பதாக சொன்ன மின்விசிறி அந்த மின்விசிறி என்றார்கள் தொண்டர்கள். பொதுமக்கள் பணத்தில் வாங்கியதை பெறுவது மிக மிக தவறானது, கண்ணியத்துக்கு உரியது அல்ல என்று கூறினார் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள். இப்படியும் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதுபோன்று இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம். ஒரு முறை மூதறிஞர் ராஜாஜி திருவல்லிக்கேணி கூட்டத்திற்கு தீரர் சத்தியமூர்த்தி, செங்கல்வராயன் போன்றோரோடு காரில் சென்று கொண்டிருந்தார். ராஜாஜி ஒரு காபி பிரியர். மாலை நேரம். ராஜாஜிக்கு காப்பி குடிக்க வேண்டும் போல் இருந்தது. காரை நிறுத்தச் சொன்னார். ஒரு ஓட்டல் முன் கார் நின்றது. அந்த ஓட்டல் உரிமையாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். சத்தியமூர்த்தியிடமும் பணமில்லை, உடன் வந்த செங்கல்வராயரிடமும் பணமில்லை. சத்தியமூர்த்தி கடைக்குள் சென்று, வெளியில் காருக்குள் இருப்பவர்களுக்கு 2 காப்பி கொடுங்கள், எனக்கு 1 கொடுங்கள் என்றார். கடைக்காரர் சத்தியமூர்த்தியை பார்த்தவுடன் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். நீங்கள் எங்கள் கடைக்கு வந்ததே பாக்கியம், எனது பாக்கியம் என்றார். காரில் இருப்பவர்களுக்கு நானே காப்பி கொண்டு போய் தருகிறேன் என்று காப்பியை கொண்டு போய் காரில் இருப்பவர்களுக்கு தந்தார். நிமிர்ந்து பார்த்தால் மூதறிஞர் ராஜாஜி. அந்த கடைக்காரருக்கு பேரானந்தம். அந்த கடைக்காரர் ராஜாஜியை வணங்கினார். காப்பியை ராஜாஜி குடித்து முடித்தார். கார் புறப்பட்டது. காசு கொடுத்து விட்டீர்களா என்று சத்தியமூர்த்தியை பார்த்து கேட்டார். இல்லை என்றார். எங்களிடமும் பணமில்லை, கடைக்காரரும் பணம் வாங்க மறுத்துவிட்டார் என்றார் சத்தியமூர்த்தி. ராஜாஜிக்கு கோபம் வந்துவிட்டது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் எதையும் இலவசமாக பெறக்கூடாது என்று சொல்லி ராஜாஜி தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து கடைக்காரருக்கு கொடுக்கச் சொன்னார். காயிதே மில்லத் அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் நமக்கு உணர்த்துகிற பாடம் மற்றவர்களிடம் எதையும் இலவசமாக பெறக்கூடாது என்பது ஆகும். இது ஒரு சிறந்த பண்பும் கூட. இதை நாமும் பின்பற்றினால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.